பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவது. இப்போதும் இருக்கிற இடங்களில் கண்களை மூடி பரலோகத்தின் நல்ல ஆண்டவரே, அப்பா, இந்த காலை வேளையில் ஒரு விஷயம் தெய்வீக முகத்தை நோக்கி பார்க்க நீ தந்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த ஆராதனை வேளையில் அப்பா உடைய தெய்வீக கரம் ஆண்டவரே எங்கள் மத்தியில் அசைவாடும்படியாய் ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையானது அப்பா எங்களுடைய செவிகளில் எங்களுடைய இருதயத்தில் அப்பா விதைக்கப்பட்ட ஒரு விதை போல அப்பா கனி கொடுக்கிற ஆண்டவரே ஒரு மரமாய் ஆண்டவரே அப்பா அந்த வார்த்தைகள் கனி கொடுக்க எங்களுக்கு நீர் கிருபை பாராட்ட முடியாது நாங்கள் செபிக்கிறோம். அப்பா, கடந்த வாரம் முழுவதும் எங்களை கண்மணி போல காத்து அப்பா இந்த புதிய வாரத்துக்குள்ள ஆண்டவரே எங்களை நிறுத்தி வைத்திருக்கிற உடைய சுத்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, வர தடைப்பட்ட எல்லா தேவ பிள்ளைகளையும் உடைய கரங்களில் தாழ்த்துகிறோம். ஏற்ற நேரத்தில் அப்பா வாஞ்சையோடு சபையை நோக்கி அப்பா தேவனுடைய சமூகத்தை நாடி அப்பா அவர்கள் வர நீர் கிருபை பாராட்ட முடியாது நாங்கள் செபிக்கிறோம். அப்பா, ஆரம்பம் முதல் முடிவரை உடைய திவ்ய கரம் மாத்திரம் இந்த இடத்துல வெளிப்பட முடியாது நாங்கள் செபிக்கிறோம். எந்த மனிதனுடைய ஆண்டவருடைய நாமங்களோ அல்ல, தேவனுடைய நாமம் மாத்திரம் மகிமைப்பட முடியாது நாங்கள் செபிக்கிறோம். பலப்படுத்துங்க, கிருபையாய் மூடுங்க, காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இப்போதும் கூட நம்ம மத்தியில் இருக்கிற சிஸ்டர் திவ்ய பிரியா அவர்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் தேவனுடைய சமூகத்தில் தேவனுக்கு என்று ஆராதனை ஏறெடுப்பார்களா? ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் இருக்கிற இடங்களிலே தேவனை ஹல்லேலூயா ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லா கண்களை மூடி தேவனை துதிப்போமா. இயேசுவே மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. பரிசுத்த ஆவியானவரே மக்கு நன்றி ஆண்டவரே. எங்கள் மத்தியிலே நீர் இறங்கி வருவீராக. என் இருதயத்திலே நீர் பேசுவீராக, என்னோடு நீர் பேசுவீராக ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் என்னை தேற்றுவீராக. இந்த ஆராதனை வேலையிலே உம்முடைய தேற்றுதல் எனக்கு கிடைக்கட்டும் அப்பா. எல்லாரும் கேட்போம். இயேசுவே மை ஸ்தோத்திரிக்கிறோம். என் இருதயத்தை நான் திறந்து கொடுக்கிறேன் அப்பா. என் முழு இருதயத்தோடு மை துதிக்கிறேன் ஏசப்பா. எல்லாரும் அர்ப்பணிப்போமா. ஆண்டவரே மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. தேங்க்யூ Jesus. Hallelujah, hallelujah. ஆவியானவரே மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. எங்கள் மத்தியிலே நீர் கடந்து வருவீராக ஆண்டவரே. இயேசுவே நீர் எங்களோடு நீர் இடைப்படுவீராக ஆண்டவரே. முழு இருதயத்தோடு முழு பலத்தோடு மை ஆராதிக்க எங்களுக்கு உதவி செய்வீராக ஆண்டவரே. இயேசுவே மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆவியானவரே நீர் எங்கள் மத்தியிலே நீர் வருவீராக. Hallelujah. தூய ஆவியே, அன்பின் ஆவியே, துணையாளரே, தேற்றும் தெய்வமே, ஊற்று தண்ணீரே, உள்ளம் ஏங்குதையா,
இயேசுவே நீ நல்லவர். உடைக்கப்பட்ட நேரங்களில் துணையாக நின்றீர். எனக்கு நல்லவராய், எனக்கு நல்லவராய், ரொம்ப நல்லவராய் இருப்பவரே. எனக்கு நல்லவராய், எனக்கு வல்லவராய், ரொம்ப நல்லவராய் இருப்பவரே. அசைவாடும் ஆவியே, தூய்மையே ஆவியே, இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. பாட்டு கேட்போமா? இந்த இடமசைய என் உள்ளம் நிரம்ப, ஆமென், இறங்கி வாருமே. மறுபடி சொல்லுவோமா? இந்த இடத்துல அசைவாடும் இடமசையாமே, உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. பலனடைய நிரப்பிடுமே, பலத்தின் ஆவி எனக்கு பலத்தை கொடுங்க என்று கேட்போமா? பலனடைய நிரப்பிடுமே, பலத்தின் ஆவியே, நாங்கள் கனமடைய ஊற்றிடுமே, ஞானத்தின் ஆவியே, நாங்கள் கனமடைய ஊற்றிடுமே, ஞானத்தின் ஆவியே. அசைவாடும் ஆவியே, தூய்மையே ஆவியே, இடமசைய என் உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இந்த இடமசைய, இந்த இடமசைய என் உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. தேற்றிடுமே உள்ளங்களை இயேசுவின் நாமத்தினால். என்னை தேற்றுங்க இயேசுவா என்று கேட்போமா? ஆமென். உள்ளங்களை இயேசுவின் நாமத்தினால் ஆற்றிடும் காயங்களை ஆற்றிடுமே, காயங்களை அபிஷேக தைலத்தினால். எந்த காயம் இருந்தாலும் என்னை ஆற்றும் என்று கேட்போமா? ஹல்லேலூயா. அபிஷேக தைலத்தினால் அசைவாடும் ஆவியே, தூய்மையே ஆவியே, இடமசைய
நம்புவேன் என்று சொல்வோம். இயேசுவை நம்புவேன், இயேசுவை நம்புவேன். இயேசு கைகளை உயர்த்தி அர்ப்பணிப்போமா? நம்புவேன் இயேசுவை. இன்னொரு விஷயம் சொல்லுவோம். நம்புவேன் உம்மை மாத்திரமே. ஹல்லேலூயா. நம்புவேன் இயேசுவை நம்புவேன், இயேசுவை நம்புவேன், இயேசுவை. கண்மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தர் என்னை கரம் பிடித்தார். கண்மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தர் என்னை கரம் பிடித்தார். காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பிடுவேன். காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பிடுவேன். கைகளை உயர்த்தி நம்புவேன் உம்மை மாத்திரமே. ஹல்லேலூயா. நம்புவேன் இயேசுவை நம்புவேன், இயேசுவை நம்புவேன், இயேசுவை நம்புவேன். என் இயேசு ஒருவரை நான் நம்புவேன், என் இயேசு ஒருவரை நம்புவேன், என் இயேசு ஒருவரை நான் நம்புவேன், என் இயேசு ஒருவரை நம்புவேன், என் இயேசு ஒருவரை. ஹல்லேலூயா. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. ஆராதனா, 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 அன்பே ஆராதனா, 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 அன்பே ஆராதனா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆராதனா, 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 அங்கே ஆராதனா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Thank you Jesus. ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்திற்காக நன்றி அப்பா, உம்முடைய கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா,
காப்பீரே. கர்த்தர் கரத்தின் கிரியைகள் நாங்கள், கிருபை எங்கள் மேலூற்றுவீரே. ஆவி ஆத்மா சரீரம் உம் சொந்தமே, அதை சாத்தான் தொடாமல் காப்பீரே. வார்த்தைகள் என்றும் மாறாதே, இவ்வாழ்க்கை அழிந்து மறைந்து போம். விசுவாசி என்றென்றும் பிழைப்பார். வானம் பூமி ஒளிந்து போனாலும் வார்த்தைகள் என்றும் மாறாதே, இவ்வாழ்க்கை அழிந்து மறைந்து போம். விசுவாசி என்றென்றும் பிழைப்பார். இயேசுவே உமக்கு நன்றி அப்பா. இந்த ஆராதனை வேளையில நீர் எங்களோடு இடைப்பட்டதற்காக நன்றி. உம்மை மாத்திரம் நம்ப எங்களை ஊக்குவித்ததற்காக நன்றி அப்பா. உம்மை நம்புகிற யாரையும் வெட்கப்படுத்தாத தேவன் ஆண்டவரே. எந்த காரியத்தில் நாங்கள் உம்மை நம்பி இருக்கிறோம் அந்த காரியத்தில் ஒரு ஜெயத்தை, ஒரு வெற்றியை கர்த்தர் கொடுத்து எங்களை ஆசீர்வதிப்பீராக. ஆசீர்வதியும். உமக்கு எல்லா துதியும் கனம் செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கும் கூட நம் சபையில் இருக்கிற திருமண அறிக்கையை வாசிக்க விரும்புகிறேன். நம் திருச்சபையை சார்ந்த திரு ஜேம்ஸ் பாண்டுரங்கன் ஐயா மற்றும் திருமதி ஜாய்ஸ் அவர்களின் மூத்த குமாரன் ஜேபி மனாசே ரோஷன் அவர்களுக்கும், லிவிங் காட் சர்ச் ஆலந்தூர் சபையை சார்ந்த திரு சுப்பிரமணி மார்க் மற்றும் திருமதி உமா மகிமா அவர்களின் இளைய மகள் ஆர்த்தி என்கிற பிளஸ்ஸிக்கும் இருவருக்கும் கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் வருகிற ஜூன் மாதம் 18ஆம் தேதி திருமணம் நட இருக்கிறது. இந்த திருமணத்தின் தடையான காரியங்கள் ஏதாகிலும் இந்திய திருமண சட்டத்தின் கீழ் இருக்குமானால் அதை எழுத்து மூலமாய் சபைக்கு தெரிவிக்க கடவீர்கள். இது இவர்களின் 2ஆம் அறிவிப்பு. மனாசே ரோஷன் மாத்திரம் இருக்கிற இடங்கள் எழுது நின்று
பரலோகத்தின் நல்ல ஆண்டவரே அப்பா, இந்த காலை வேளையில் அப்பா பரம தகப்பனாய் இருக்கிற நீர் ஆண்டவரே மகனை பரிபூர்ணமாய் நீர் ஆசீர்வதித்து அப்பா உமக்கு சித்தமான அப்பா இந்த திருமண உடன்படிக்கைக்கு நேராய் மகன் கடந்து போகும்போது பரிசுத்தத்தோடும் அப்பா உமக்கு ஒரு பிரியமான ஒரு ஊழியத்தை அப்பா அந்த குடும்பத்திற்கு நடுவில் அவன் ஏறெடுக்க மகனுக்கு நீர் கிருபை பாராட்டும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா இம்மட்டுமாய் தனிமையாய் இருந்த நாட்கள் போக அப்பா நீர் முன் குறித்த மகளோடு மகன் இணையும் போது அப்பா உம்முடைய வாக்கு தத்தங்கள் உம்முடைய தரிசனங்கள் அப்பா மகனுடைய வாழ்க்கையில பரிபூர்ணமாய் நிறைவேறும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். இம்மட்டுமாய் எத்தனை தயவுகள் இருந்தாலும் ஆண்டவரை இனிமே அப்பா அவனுடைய மகனுடைய வாழ்க்கையில உம்முடைய தயவு அவனுடைய வாழ்க்கையில பரிபூர்ணமாய் வெளிப்பட முடியா நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கரம் மகனோடு இருந்து பிளஸியோடு இருந்து பரிபூர்ணமாய் இவங்களை இருவரையும் ஆசீர்வதிக்க முடியா நாங்கள் ஜெபிக்கிறோம். பலப்படுத்துங்க, கிருபையாய் போடுங்க, காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தரின் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை வேளையில் நம்மளோடு பார்த்தீங்கன்னா ரிச்சர்ட் உம்ரான், சிஸ்டர் திவ்ய பிரியா இருவரும் ஒரு கிறிஸ்துவ பின்னணியிலிருந்து ஒரு ஊழியக்காரர்களுடைய பிள்ளைகளாய் நம்மளை மத்தியில் என்ன பண்ணியிருக்கிறாங்க, கடந்து வந்திருக்கிறாங்க. எனக்கு இருக்கிறதுலே மிக பிரியமான ஒரு காரியம் எதுனா, ஊழியக்காரர்களுடைய பிள்ளைகள் ஊழியம் செய்யும்போது, அதுவும் ஆண் பிள்ளை செய்கிறதை காட்டிலும் பெண் பிள்ளை செய்வது எனக்கு மிக மிக சந்தோஷம். அவங்களுடைய திருமணத்துக்கும் போனேன், அவங்களுடைய நிச்சயதார்த்தத்துக்கும் போனேன். அந்த இடத்துல தேவ பிரச்சனத்தை நான் பார்த்தேன். அங்கே எவ்வளோ தடைகள் இருந்துச்சு, எவ்வளோ பிரச்சனைகள் இருந்துச்சு எனக்கு மாமிசமாக தெரியும். ஆனால் கர்த்தர் இவர்கள் வாழ்க்கையில் அநேக அற்புதங்களை அடையாளங்களை நிச்சயமாக செய்வார் என்று விசுவாசிக்கிறேன். இப்போதும் கூட நம்ம மத்தியில் இருக்கிற பாஸ்டர் ரிச்சர்ட் உம்ரான் கிராஸ் ரோட் பெங்களூர் ஆர்கனைசேஷனில் அவர் வந்து என்ன பண்ணுறாரு, ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கும் கூட நம்ம மத்தியில் வந்து பார்த்திங்கன்னா தேவ செய்தியை நம்மளோட பகிர இருக்கிறார். இப்போதும் கூட நம்ம மத்தியில் இருக்கிற பாஸ்டர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த காலை வேளையில் மகிழ்ச்சியாக இருக்கீங்க? ஆமென். சத்தமாக ஆமென் சொல்லுங்கள். ஆமென். இந்த காலை வேளையில் நம்ம எல்லோரும் சேர்ந்து கொஞ்ச நேரம் ஆராதிக்க தேவன் நமக்கு கொடுத்த கிருபைக்காக நான் நன்றியோடு அவரை துதிக்கிறேன். ஆமென். எத்தனை பேர் இந்த காலை வேளையில் சொல்ல முடியும், நான் இந்த இடத்துல வந்திருக்கிறது என்னுடைய தாளந்தல்ல, இல்லை நான் என்னுடைய சொந்த முயற்சினால் அல்ல, தேவன் தான் என்னை கொண்டு வந்திருக்கிறேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு கண்டிப்பாக உங்ககிட்ட இருந்து ரெஸ்பான்ஸ் வந்தே ஆகணும். எனக்கு நீங்கள் என் கூட சேர்ந்து நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சொல்லும் போது தான் எனக்கு உற்சாகமாக இருக்கும். உங்களோட நான் எனக்கு தேவன் எனக்கு கொடுத்த செய்தியை நான் பகிர்ந்து கொள்ள. ஆமென். ஹல்லேலூயா. இந்த சபைக்கு நான் புதுசல்ல, நிறைய முறை வந்திருக்கேன். ஆனால் எனக்கு கடந்த மாதம் 12ஆம் தேதி எனக்கு திருமணம் ஆச்சு. கர்த்தருடைய கிருபையினால் எனக்கு ஒரு நல்ல துணைவியை ஆண்டவர் கொடுத்தார். வர்ஷிப் நடத்தினாங்க. அவங்களுக்கும் எனக்கும் திவ்யாவுக்கும் எனக்கும் திருமணம் ஆச்சு. திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடியே என்னுடைய நண்பர் பாஸ்டர் ஜஸ்டின் சொன்னாங்க, இந்த மாதிரி கல்யாணம் ஆன முதல் சண்டே நீ எங்கள் சர்ச்சுக்கு தான் வரணும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் வர முடியலை, எங்கள் சர்ச்சில் இருக்க வேண்டியதாகிடுச்சு. அதுக்கப்புறம் அவங்க ஊருக்கு அங்கே ரிசப்ஷன் நடந்தது, அதனால் அவங்க ஊருக்கும் போயிட்டோம். அவங்க ஊர்லேயும் அந்த வீக் இருந்தோம். 3வது வீக் எங்கள் ஆஃபீஸ் விஷயமா நான் பெங்களூர் போயிருந்தேன். அங்கே என்னுடைய ஃப்ரெண்டு சர்ச்சில் அங்கே ஊழிய செய்ய கர்த்தர் உதவி செய்தார். ஸோ திருமணம் ஆகி நாங்கள் 4வது ஞாயிற்றுக்கிழமை உங்களுடைய சபையில் உங்களோடு சேர்ந்து எனக்கும் மனைவிக்கும் தேவன் ஆராதிக்க உங்களோடு சேர்ந்து ஊழிய செய்ய எனக்கு கொடுத்த கிருபைக்காக நான் அவருக்கு நன்றியுள்ளவனாக இருக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த காலை வேளையில் சொல்ல முடியும், தேவன் என்னுடைய வாழ்க்கையில் அவர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைப்பட்டது போனதே இல்லை. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை நாம் நினச்சது நடக்காமல் இருந்திருக்கலாம், ஆனால் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் நினச்சது நடக்காமல் இருந்ததே இல்லை. ஆமென், ஆமென். நம்முடைய திட்டங்கள் நடக்காமல் இருந்திருக்கலாம், ஆனால் தேவனுடைய திட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்காமல் இருந்ததே இல்லை. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த உலகம் பாருங்களேன், இந்த உலகத்தில் நம்ம நிறைய பேர் பார்க்குறோம். நம்முடைய ஒவ்வொரு நாள் வாழ்க்கையிலையும் ஒரு டே டு டே லைஃப்பில் நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம நிறைய பேரை பார்க்குறோம், எத்தனையோ காரியங்களை பார்க்குறோம், எத்தனையோ சம்பவங்களை பார்க்குறோம். நம்ம ரோட்டில் போகும்போதும் சரி, எல்லா நேரத்துலையும். ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு காரியமோ, ஒவ்வொரு நிமிடமோ, ஒரு காரியமோ, ஒரு திட்டமோ என்னுடைய வாழ்க்கையில் நடக்குதுன்னா அது என்னுடைய திட்டம் இல்லை, தேவனுடைய திட்டம் தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
எத்தனையோ பேர் இருக்காங்க, எத்தனையோ பேர் இந்த 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 காலை வேளையில் கூட நான் 5 மணிக்கு எங்கள் வீட்டிலேருந்து இன்னொரு இடத்துக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கும்போது ஒரு 2 டெத்தை பார்த்தேன். 2 டெத்து காலையிலேயே மூலெல்லாம் அடிச்சிட்டு இருந்தாங்க. எத்தனையோ காரியங்கள் நடக்குது. காலையிலேயே டெத்து, இன்னைக்கு காலையில் எத்தனை குழந்தைங்க பிறந்திருப்பாங்க, எத்தனையோ காரியங்கள் நடக்குது. ஆனால் என்ன காரியங்கள் அது இதுன்னு நடக்குது. ஆனால் என்னுடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? கிரியை செஞ்சுட்டு தான் இருக்கார். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு சின்ன ஒரு நடந்த சம்பவத்தை சொல்கிறேன். ஒரு சின்ன பொண்ணு, அந்த பொண்ணு வந்து 15 வயசு பொண்ணு. அந்த பொண்ணுக்கு பேர் வந்து அந்த பொண்ணு ஃபேனி கிராஸ்பின்னு சொல்லிட்டு. அந்த பொண்ணு 15 வயசு. சின்ன ஒரு உடம்பு சரியில்லாத சூழ்நிலை ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது அந்த ஹாஸ்பிட்டலில் என்ன பண்ணிட்டாங்க தெரியாமல் ஒரு தவறான மெடிசனை கொடுத்ததுனால அந்த பொண்ணுக்கு என்ன ஆயிடுச்சா, 2 கண்ணும் பார்வையிலேருந்து போயிடுச்சா. என்ன பண்ணுச்சா, 2 கண்ணும் பார்வையிலேருந்து போயிடுச்சாங்க. பார்வையிலேருந்து போனோடனே அந்த பொண்ணுக்கு ரொம்ப கஷ்டம் ஆயிடுச்சு. ஆனால் 15 வயசு வரைக்கும் அவள் நல்லா பார்த்துட்டு இருந்தா. அவங்க அம்மா கூட, அப்பா கூட, அவங்க குழந்தைங்க கூட, பக்கத்தில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் கூட, எல்லாரும் கூட நல்லா விளையாடிட்டு இருப்பா. ஆனால் 15 வயசில் ஒரு சின்ன ஒரு உடம்பு சரியில்லாத விஷயத்துக்கு, கண் வலி, தலைவலிக்கு போன நேரத்தில் ஹாஸ்பிட்டலில் டாக்டர் தவறான சிகிச்சைனால என்ன பண்ணிட்டாங்க, ஒரு தவறான சிகிச்சைனால அவளுக்கு கண் இழந்து போச்சு. ஆனால் கண் இழந்து போனோடனே அவளோட வாழ்க்கையே என்ன வச்சான், டார்க்னஸ் ஆச்சு. என்ன வச்சான், கண் இழந்து போனோடனே அவளுடைய வாழ்க்கையே டார்க்னஸ் ஆச்சான். அதுக்கப்புறம் அவ என்னென்னவோ பண்ணி பார்க்குறாங்க. அவங்க அம்மா ஹாஸ்பிட்டலுக்கு, அவங்க அப்பா பேரண்ட்ஸ் வந்து என்னென்னோ எவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிறாங்க, பெரிய பெரிய மருத்துவர்கிட்ட கொண்டு போகிறாங்க. கண்ணில் திருப்பி வேற யாருனா கண் தானம் பண்ணால் அந்த கண்ணை எடுத்து உங்களுக்கு வைக்க முடியுமா, என்னென்னவோ முயற்சி பார்க்குறாங்க. ஆனால் அவளுக்கு திரும்ப அவளுக்கு போன கண் என்னதான் பண்ணலையா, கிடைக்கவே இல்லையா. அவளுக்கு போன கண்ணு கிடைக்கவே இல்லையா. ஆனால் அவள் ஒரு காரியத்தை மட்டும் நல்லா மனசில் ஆழமாக பதிச்சுட்டா. அவள் சின்ன வயசில் அவங்க அம்மா அப்பா கூட சர்ச்சுக்கு போகும்போது அவங்க சொல்லி கொடுத்த ஒவ்வொரு காரியமும் அவளுடைய மனசில் ஆழமாக பதிஞ்சிச்சான். என்ன பதிஞ்சிச்சா, அவள் வந்து அவங்க சர்ச்சில், சின்ன வயசில் அவங்க சர்ச்சில் என்ன காரியம், என்ன வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் கடவுள் என்ன பண்ணுறாரு, உன் வாழ்க்கையில் கிரியை செஞ்சுட்டு தான் இருக்காரு. உன் வாழ்க்கையில என்ன விஷயம் நடந்தாலும், உன் வாழ்க்கையில என்ன காரியம் நடந்தாலும் கடவுள் என்ன பண்ணிட்டு இருக்காரு, உன் வாழ்க்கையில கிரியை செஞ்சுட்டே இருக்காரு. எந்த நிலைமையில நீங்க போனாலும் கடவுளுடைய கிரியை உங்களுடைய வாழ்க்கையில என்னதான் ஆயிட்டு இருக்கு, நடந்துட்டே இருக்கு ஒவ்வொரு நாளும். அப்போ அந்த பொண்ணுக்கு ஆழமா இந்த ஒரு காரியம் மட்டும், அவங்க சர்ச்சில் சொன்ன இந்த ஒரு காரியம் மட்டும் அவ ஆழமா பதிஞ்சிச்சான். அதுக்கப்புறம் அவ எத்தனையோ வருஷங்கள் கண்ணுக்காக, எத்தனையோ வருஷங்கள் அவங்க அப்பாவும் அம்மாவும் அவங்களுக்கு சொந்தக்காரங்க, டாக்டர் என்னென்னவோ ட்ரை பண்றாங்க. ஆனா என்னதான் பண்ணலையா, அவளுக்கு கண்ணு தான் கிடைக்கவே இல்லை. அவளுக்கு போன அந்த 15 வயசுல போன கண்ணு கிடைக்கவே இல்லை. ஆனா அவ ஒரு காரியத்தை மட்டும் புரிஞ்சு கொண்டாளா, என் கண்ணு போச்சு, என் வாழ்க்கையே இருட்டாச்சு, நான் எவ்வளோ அழகழகா பார்த்துட்டு இருந்தேன், கலர்ஸ், என் ஃப்ரெண்ட்ஸ், அழகான ட்ரெஸ்ஸு, அழகான ஃபுட்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் இப்போ என்னால் எதுவுமே பார்க்க முடியல. ஒருவேளை நீங்கள் நினச்சி பாருங்க, பிறக்கும் போதே கண்ணு தெரியாது பிறந்துட்டா ஒரு பெரிய பிரச்சனை இருக்காது. பிறந்துட்டு 15 வயசு வரைக்கும் கண்ணு தெரிஞ்சு நல்ல பசங்களோட, ஃப்ரெண்ட்ஸோட, 15 வயசுனா 10th படிக்கிற ஒரு ஸ்டேஜ், அது வரைக்கும் ஒரு நல்ல பசங்களோட, ஃப்ரெண்ட்ஸோட நல்ல இந்த உலகத்தை பார்த்துட்டு சடனாக ஒரு கண்ணு தெரியாமல் போய் அதுக்கப்புறம் அவங்களுடைய வாழ்க்கையில், அவங்களுடைய மனதில் எவ்வளோ கஷ்டம் இருக்கும் அப்படின்றத நினச்சி பார்க்கும்போது ரொம்ப வேதனையாக இருக்குது. ஆனால் அவங்க கிட்டத்தட்ட அவங்க வாழ்நாள் ஃபுல்லாக கண்ணு தெரியாமல் இருந்தாங்க. ஆனால் ஒரு காரியத்தை மட்டும் அவங்க கடைசியாக சொல்கிறாங்க. அவங்க எழுதின பாட்டு தான் Blessed Assurance, அதுக்கப்புறம் To God Be the Glory, Pass Me Not, O Gentle Savior. இது மாதிரி நிறைய இங்கிலீஷில் ஃபேமஸான சாங்ஸ்லாம் அவங்க எழுதியிருக்காங்க. அவங்க கடைசியாக சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு காரியத்தை சொல்லிட்டு மறிக்கிறாங்க. என்னன்னா, நான் இத்தனையோ வருஷங்கள் என் கண்ணு என்னைக்குனா ஒரு நாள் எனக்கு கண்ணு தானாக தெரியும் அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன், நினச்சேன், ஆனால் நடக்கலை. ஆனால் என்னதான் ஆச்சு, எனக்கு ஒவ்வொரு நாளும் அவருடைய கிரியை என்னுடைய வாழ்க்கையில் நடந்து தான் இருந்தது. ஒவ்வொரு நாளும் அவர் என்ன பண்ணாரு, எனக்கு கண்ணே தெரியல, என் வாழ்க்கை இருட்டாக இருந்தது, ஆனாலும் அவர் என்னதான் பண்ணாரு, ஒவ்வொரு நாளும் அவர் மகிமையா நடத்தி வந்தார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த உலகத்துல நம்ம இருக்கிற உலகம் எப்படின்னா, இன்ஸ்டாகிராம் உலகம், இன்ஸ்டா, நமக்கு சாப்பிட்ற ஃபுட்டுனா கூட இன்ஸ்டன்ட், எல்லாமே இன்ஸ்டன்ட். யாருமே இந்த காலத்தில், முக்கியமாக குறிப்பாக இந்த காலத்தில் இருக்கிற சின்ன பசங்க யாருமே என்ன பண்ணுறது இல்லை, வெயிட் பண்ணுறது
இல்லவே இல்லை. என்ன பண்றது இல்லை, வெயிட் பண்றது இல்லவே இல்லை. ஒரு நூடுல்ஸ்னா கூட இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் தான் வேணும். ஒரு சமையல்னா கூட இன்ஸ்டன்ட். ஒரு ரீல்ஸ், ஒரு ஸ்டோரினா உடனே அவங்களுக்கு நிறைய ஸ்டோரிலாம் நிறைய ரீல்ஸ்லாம் பார்க்கும்போது இருங்க வெயிட் பண்ணாதீங்க, ஸ்க்ரோல் பண்ணாதீங்க, நான் சொல்ல ஒரு விஷயத்தை கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் சில பேர் என்ன பண்றாங்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா இந்த ஜெனரேஷன், இந்த ஜெனரேஷன்ல இருக்க இந்த நாமளும் சரி, நமக்கு அடுத்த இருக்க ஜெனரேஷனும் சரி, என்னதான் பண்றாங்க, இன்ஸ்டன்ட்டா எல்லா விஷயத்தையும். ஒரு காலமும் அவங்க என்ன பண்றதில்ல, வெயிட் பண்றதில்ல. ஒன்றுத்துக்கும் அவங்க எல்லாருக்கும் என்ன பண்ணணும், எல்லாமே இன்ஸ்டண்ட்டாக கிடைக்கணும். எல்லா விஷயத்துலையும் எல்லாமே அவங்களுக்கு என்ன பண்ணணும், இன்ஸ்டண்ட்டாக கிடைக்கணும் அப்படின்ற காலத்தில் இருக்கிறோம். இன்றைக்கு ஆண்டவர் நம்மளோட என்ன பேசுகிறாரு அப்படின்றத பார்ப்போம். எல்லாரும் உங்ககிட்ட பைபிள் இருக்கும். பைபிள் இருக்கவங்க உங்களோட வேதத்தை திறந்து ஏசாயா 40ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். ஏசாயா 40:31. போல செட்டைகளை அடித்து எழுப்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். ஹல்லேலூயா. யாருக்கு காத்திருக்கிறவர்களா? யாருக்கு காத்திருக்கிறவர்கள்? கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள். மறுபடியும் வாசிங்க. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல சட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். ஆமேன். ஹல்லேலூயா. இன்றைக்கு நான் ஒரு இன்னைக்கு நான் பேச போகிறேன். இந்த சில நிமிடங்கள் நான் உங்களோடு பேச போகிற இந்த ஒரு சின்ன செய்திக்கு நான் ஒரு தலைப்பு வச்சிருக்கேன். என்னன்னா, வெயிட்டிங் சீசன் இஸ் நாட் வேஸ்டட் டைம். ஆமேன். தமிழில் பார்க்கணுன்னா அந்த ஸ்லைட் போடுங்க. வெயிட்டிங் சீசன் இஸ் நாட் வேஸ்டட். காத்திருக்கிற காலம் வீணாகாதது. சொல்லுங்க, காத்திருக்கிற காலம் வீணாகாது. காத்திருக்கிற காலம் எப்பயும் நம்முடைய வாழ்க்கையிலையும் சரி, நம்முடைய எல்லா விஷயத்திலையும் சரி, காத்திருக்கிற காலம் என்னவாதா? காத்திருக்கிற காலம் பக்கத்தில் இருக்கவங்க பார்த்து கையை பிடிச்சி சொல்லுங்க, நீங்கள் காத்திருக்கிற காலம் வீணாகாது. காத்திருக்கிற காலம் வீணாகாது. ஆமேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த உலகத்தில் நம்ம எந்த ஜெனரேஷனில் இருக்கோன்னா, இன்ஸ்டண்ட்டாக எல்லா விஷயமும் இன்ஸ்டண்ட்டாக என்ன பண்ணணும், அவங்களுக்கு எல்லாருக்கும் நமக்கு எது இருந்தாலும் இன்ஸ்டண்ட்டாக கிடைக்கணும். ஆனால் வேதத்துலேருந்து நம்ம இன்னைக்கு கற்றுக்கொள்ள போகிற காரியம் என்னென்னா, காத்திருக்கிற காலம் வீணாகாது. நம்முடைய வாழ்க்கையிலையும் சரி, நம்முடைய குடும்பத்திலையும் சரி, நம்முடைய எல்லா தனிப்பட்ட ஜீவியத்திலும் சரி, நம்முடைய எல்லா விஷயத்துலையும் சரி, ஒரு விஷயத்துக்காக நம்ம காத்திருக்கும் போது அது என்னதான் ஆகாதா? அது என்னதாகாதா? வீணாகாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமாம், காத்திருக்கிற காலம் வீணாகாது. எப்போ எதற்காக காத்திருக்கணும், யாருக்காக காத்திருக்கணும், அதுக்கப்புறம் காத்திருக்கும் போது என்ன நடக்கும், காத்திருக்கும் போது என்ன காரியங்கள்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்குது அப்படின்ற காரியங்களை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். முதலாவது தலைப்பு நான் என்ன சொல்கிறேன்னா, காட் டிலேஸ் ஆர் நாட் இஸ் டினையல்ஸ். ஆண்டவர் நம்ம காத்திருக்கும் பொழுது ஆண்டவர் சில காரியங்களை நிறைய விஷயத்துக்காக நம்ம என்ன பண்ணுறோம், ஜெபம் பண்ணுறோம். நிறைய விஷயத்துக்காக நம்முடைய வாழ்க்கையில் நம்ம என்ன பண்ணுறோம், காத்திருக்கிறோம். நம்ம நிறைய விஷயத்துக்காக நம்ம எதிர்பார்க்குறோம். ஒருவேளை உங்களுடைய கல்யாணமாக இருக்கலாம், உங்களுடைய குடும்பத்தில் ஏதோ ஒரு தேவையாக இருக்கலாம், உங்களுடைய குடும்பத்தில் ஏதோ ஒரு காரியத்துக்காக நீங்கள் ஜெபம் பண்ணிட்டு இருக்கலாம், இல்லைனா ஏதோ ஒரு வீடு வாங்குறதா இருக்கலாம், இல்லைனா உங்களுடைய வேலையாக இருக்கலாம், இல்லைனா உங்களுக்காக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு குழந்தை கிடைக்கணும் அப்படின்ற ஒரு காரியமாக இருக்கலாம். எல்லா காரியத்திலையும் நம்ம என்னதான் பண்ணி ஆகணும், காத்திருக்கிறோம். என்னதான் பண்ணி ஆகணும்? காத்திருக்கணும். ஏன்னா காத்திருக்கிற காலம் என்னதான் வீணாகாது. காத்திருக்கிற காலத்துல தான் God works while we wait. தேவன் காத்திருக்கும் பொழுது கிரியை செய்கிறார். நம்ம என்ன பண்ணும்போது கிரியை செய்கிறார்? காத்திருக்கும் போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்கிறார். ஒரு விஷயம் நடக்கும்போது, ஒரு விஷயம் நம்முடைய வாழ்க்கையில நம்ம எதிர்பார்த்து, நம்ம நோக்கி, நம்ம வேண்டும் போது, நம்ம ஜெபிக்கும் பொழுது, நம்ம என்ன அடுத்த ஒரு காரியத்தை நம்ம என்ன பண்ணணும்? காத்திருக்கணும். ஏன்னா காத்திருக்கும் பொழுதுதான் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில என்ன பண்ண முடியும்? கிரியை செய்ய முடியும். காத்திருக்கும் போதுதான் கர்த்தர் என்ன பண்ண முடியும்? கிரியை செய்ய முடியும். எப்படின்னா,
வெயிட்டிங் இஸ் நாட் இன்ஆக்டிவிட்டி, வெயிட்டிங் இஸ் ஸ்பிரிச்சுவல் ட்ரைனிங். இந்த ஒரு காரியத்தை நான் ரொம்ப ஆழமாக சொல்லணும்னு விரும்புகிறேன். என்னன்னா, நம்ம காத்திருக்கிறது சில நேரத்தில் சில விஷயங்களில் என்னப்பா உன் வாழ்க்கையில் ஒரு காரியமும் நடக்க மாட்டேங்குது, என்னப்பா என் வாழ்க்கையில் நான் எத்தனையோ மாதங்களா எத்தனையோ வருஷங்களா எனக்கு ஒரு இந்த ஒரு காரியம், இந்த ஒரு நன்மை நடக்கணும் அப்படின்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். எனக்கு எத்தனையோ நாட்களாக நான் இந்த காரியம் என்னுடைய வாழ்க்கையில் நடக்கணும், நான் எத்தனையோ நாட்களாக இந்த கார் வாங்கணும்னு ஆசைப்படுறேன், எத்தனையோ நாட்களாக இந்த வீடு வாங்கணும்னு ஆசைப்படுறேன். ஆனால் நான் நினச்சது என்ன பண்ண மாட்டேங்குது, நடக்க மாட்டேங்குது. சில நேரத்தில் நம்ம நினைச்சது நடக்காதப்போ மற்றவர்களுடைய கண்களில் என்னதான் நடக்கும்னா, அது என்ன மாதிரி அவங்களுடைய கண்களில் தெரியும் அப்படின்னா, இவனுக்கு என்ன பண்ணது எதுவுமே நடக்காது, இவனுக்கு என்ன பண்றதுல எதுவுமே கிடைக்காது. சில நேரத்தில் நாமுமே நம்ம யோசிப்போம், அவ்வளவுதான் போல என்னுடைய வாழ்க்கையில நம்ம நினைச்சது, நம்ம ஆசைப்பட்டது கிடைக்க போறதில்ல, நம்முடைய வாழ்க்கையில என்ன பண்ண போறதில்ல, நம்ம தலை தூக்க போறதில்ல, நம்முடைய வாழ்க்கையில நமக்கு ஒரு திருமணம் நடக்க போறதில்ல, நம்முடைய வாழ்க்கையில நாம ஆசைப்பட்ட இந்த கார் என்ன பண்ண முடியாது, வாங்க போறதில்ல, நம்முடைய குடும்பத்துல நாம எதிர்பார்த்திருக்கிற இந்த சூழ்நிலை என்ன பண்ண போறதில்ல, மாற போறதில்ல. நம்முடைய வாழ்க்கையில ஒருவேளை உங்களுடைய குடும்பத்துல உங்களுடைய குடும்பத்துல யாராவது ஒருக்கு இந்த மாதிரி ஒரு சில குறிப்பிட்ட வியாதியோடு இருக்கலாம். அந்த வியாதியில இருந்து எனக்கு என்னப்பா எத்தனையோ வருஷங்கள் காத்திருக்கலாம், ஆனா இந்த வியாதியில இருந்து என்ன பண்ணல, எனக்கு விடுதலை கிடைக்கல அப்படின்ற ஒரு நிலைமையோடு இருக்கும் பொழுது நமக்கு என்ன ஒரு எண்ணம் தோணும் அப்படின்னா, நமக்கு அவ்வளவுதான், நமக்கு என்ன ஆயிடுச்சு, முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான், இதுக்கு மேல எதுவுமே நடக்க போறதில்ல. ஆனா அந்த காரியத்துல தான் நம்ம என்ன பண்ணணும், ரொம்ப பொறுமையா காத்திருக்கணும். ஏன்னா காத்திருக்கும் பொழுது தான் நம்ம இந்த இடத்துல பார்க்கணும், தேவன் காத்திருக்கும் பொழுது கிரியை செய்கிறார். ஒரு சில நேரத்துல நம்ம காத்திருக்கும் பொழுது நமக்கும் தெரியாது, மற்றவர்களுக்கும் தெரியாது, எதுவுமே நடக்காத ஒரு சூழ்நிலையை தான் தெரியும். ஆனா தேவனுக்கு மாத்திரம் தான் தெரியும், அவர் நம்முடைய வாழ்க்கையில அந்த நேரத்துல நமக்காக கிரியை செய்து கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காத்திருக்கும் பொழுது தேவன் என்னென்ன கிரியைகள் நம்முடைய வாழ்க்கையில செய்கிறார்னா, முதலாவது காரியம், அவர் நம்முடைய கேரக்டரை மாற்றுறாரு, நம்முடைய சுபாவத்தை என்ன பண்றாரா, செட் பண்ணிடுகிறாரா, நம்முடைய சுபாவம் மாறுகிறது. ஒரு சில நேரத்தில் நமக்கு சில விஷயங்கள் எளிதாக கிடைக்கும் பொழுது நம்ம கேரக்டர் எப்படி தெரியுமா ஆகும், ஆணவம் ஆகிடும். எப்படி ஆகும், ஆணவம் ஆகிடும். நமக்கு நினைச்ச காரை ஒரு வேளை அடுத்த மாதம் வாங்கிட்டோம்னா நம்ம எப்படிதான் இருப்போம், ஆணவத்தோட எல்லாருக்கிட்டையும் காமிப்போம். நம்ம நினைச்ச காரியம், நம்ம ஆசைப்பட்ட காரியம் நமக்கு உடனே கிடைக்கும் பொழுது, இன்ஸ்டன்டா கிடைக்கும் பொழுது நம்முடைய கேரக்டர் எப்படி மாறும், ஆணவமா, ஒருவேளை அகங்காரமா, ஏதோ ஒரு காரியமா நம்முடைய கேரக்டர் மாறலாம். ஆனா காத்திருக்கும் பொழுது தேவன் நம்முடைய சுபாவத்தை என்ன பண்றாரா, மாத்துறாரா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரெண்டாவது, காட் அலைன்ஸ் அவர் டைமிங். ஒருவேளை நம்ம நினைச்ச நேரத்தில் சில காரியங்கள் நடக்காத போது நம்ம யோசிக்கலாம், நமக்கு இது நல்ல நேரம் இல்லை. உலகத்தில் இருக்க ஜனங்கள் என்ன சொல்லுவாங்க, இது நல்ல நேரம் இல்லை. அவங்களுக்கு ஏதோ ஒரு காரியம் தப்பாக நடக்கும்பொழுது அவங்க என்ன சொல்லுவாங்க, என்ன சொல்றாங்க, நல்ல நேரம் இல்லை, இது சரியான நேரம் இல்லை அப்படின்றாங்க. ஆனால் தேவன் என்ன பண்றாரா, நம்முடைய நேரத்தை ஆசீர்வதித்து இருக்கிறார். அவர் நம்ம காத்திருக்கும் பொழுது அவர் நம்முடைய நேரங்களை சரியான நேரங்கள்ல நமக்கு சரியான விஷயங்களை தரதுக்காக நம்முடைய நேரத்தை அவர் என்ன பண்றாரா, சரி பண்றார். ஹல்லேலூயா. மூன்றாவது விஷயம், God strengthens our faith. நம்ம காத்திருக்கும் பொழுது இன்னொரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னா, நம்முடைய விசுவாசம் பெருகி கொண்டே போகுது. ஆமென். நம்முடைய விசுவாசம் என்ன பண்ணுதா, பெருகி கொண்டே போகுது. சில நேரத்தில் நான் யோசிப்பேன், ஒருவேளை நான் இந்த குறிப்பிட்ட விஷயத்தில் நான் ஜெபம் பண்ணனே கிடைச்சிருந்தா ஒருவேளை அதில் எனக்கு விசுவாசம் இருந்திருக்காது. நான் ரொம்ப நாள் என்னை ஆண்டவர் காத்திருக்க வச்சு என்னுடைய விசுவாசத்தை இன்னும் வலுப்படுத்தி என்னுடைய விசுவாசத்தில் நான் இன்னும் பெரியவனா மாறுவதற்காக தான் அவர் என்ன பண்றாரா, என்ன காத்திருக்க செய்கிறாரா. ஏன்னா நம்முடைய விசுவாசம் ஒருவேளை சின்ன விசுவாசம் இருந்தா, ஒருவேளை நம்மளுடைய விசுவாசம் குறைவுள்ளதா இருந்தா, தேவன் அதனால நம்மளை காத்திருக்க வைத்து அதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான ஆசீர்வாதங்களை நமக்கு தருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால நம்ம என்னதான் பண்ணணும், தேவன் காத்திருக்கும் பொழுது கிரியை செய்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வெயிட்டிங் சீசன் இஸ் நாட் வேஸ்டட் டைம். காத்திருக்கிற காலம் வீணாகாது. நம்முடைய வாழ்க்கையிலும் சரி, உங்களுடைய வாழ்க்கையிலும் சரி, எல்லா காரியத்திலையும் ஒருவேளை நம்ம எந்த விஷயத்திலையும் நம்ம அவசரப்படாமல் நம்ம ஒரு சில முக்கியமான விஷயங்கள்ல என்னுடைய வாழ்க்கையில் நான் சொல்ல முடியும்னா, நான் ரொம்ப கிட்டத்தட்ட 1.5 வருஷம் எங்களுடைய வீட்லேயும் சரி, நானும் சரி, எங்களுக்கு தெரிஞ்ச எல்லா பாஸ்டர் மூலியமாகவும் எனக்காக என்னுடைய ரைட் பர்சன், எனக்காக ஒரு துணைவியை
தேடும் பொழுது, நிறைய நிறைய இடத்துல தேடும்போது அந்த டைம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டைமில் நான் அண்டர்கோ பண்ண ஒரு டிப்ரெஷனும் சரி, ஆன்சைட்டிஸும் சரி, ரொம்ப ஒரு மோசமான ஒரு காரியம். அதை என்னால் சொல்லவே முடியாது. ஏன்னா அவ்வளோ ஒரு போராட்டம். அவங்கள கேட்டிங்கனாலும் அவங்களும் அதை சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு மேலே, 1.5 வருஷமாக நாங்கள் தேடும் பொழுது எந்த ஒரு காரியமும் வாய்க்காமே போயிட்டுருது. நான் சில நேரத்தில் நினச்சேன், அவ்வளோதான் போல, நான் என்ன பண்ண, எனக்கு என்னதான் ஆகாது, கல்யாணம் ஆகவே ஆகாது. நான் நினச்சேன் எனக்கு ஆண்டவர் ஏற்ற துணையே உண்டாக்கலை அப்படின்னு நினச்சேன். சில நேரத்தில் நான் நினைப்பேன், அவ்வளோதான், நம்முடைய வாழ்க்கையில் ஒரு வெளிச்சம் பிறக்கவே பிறக்காது, நம்மளுடைய வாழ்க்கையில் கல்யாணம்னு ஒன்று நடக்கவே போகிறதில்ல. ஆனால் 1 வருஷம் தான், வெறும் 1 வருஷம் தான். நீங்கள் நினைக்கலாம், ஊரில் அவன் 5 வருஷம்லாம் காத்துட்ருக்கான், நீ வெறும் 1 வருஷத்துக்கே சொல்கிறேன். ஆனால் 1 வருஷமே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. 1.5 வருஷமே எனக்கு ரொம்ப 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 கொடூரமான ஒரு காலமாக இருந்தது. ஏன்னா தேடும்போது நிறைய எதிர் பேச்சுகள், நிறைய தவறான பேச்சுகள், நிறைய தவறான சொற்கள், எல்லாவற்றையும் கேட்க வேண்டியதாக இருந்தது. ஆனால் அந்த காத்திருக்கிற காலத்தில் தேவன் என்னுடைய கேரக்டரை பில்ட் பண்ணார். தேவன் எனக்காக ஒரு நேரத்தை ஆயத்தப்படுத்தி வச்சிருந்தார். தேவன் என்னுடைய விசுவாசத்தை பெருக்கினார். ஆமென், ஹல்லேலூயா. நானும் என்னுடைய ஒய்ஃபும் நாங்கள் இந்த வாரம் ஜெபம் பண்ணிட்டு, நாங்கள் பாஸ்டர் கூப்பிட்டதுக்கு அப்புறம் நாங்கள் ஜெபம் பண்ணோம். நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் 1.5 வருஷத்துக்கு நாங்கள் 2 பேரும் மீட் பண்ண பிறகு அதுக்கப்புறம் நாங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டோம். 1.5 வருஷம் என்னென்ன காரியங்கள்லாம் அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்தது, என்னுடைய வாழ்க்கையில் நடந்தது. 2 பேருக்கும் எல்லாமே ஒத்துப்போம். என்னென்ன காரியங்கள் நடந்தாலும், என்னென்ன காரியங்கள் நடந்ததோ எல்லாமே ஒத்துப்போம். அப்புறம் நாங்கள் யோசித்தோம், நம்ம கல்யாணம் ஆகிட்டு நம்ம போய் முதல்ல ஒரு ஒளியம், நான் இப்போ தான் கல்யாணம் ஆகி முதல் பிரசங்கம் பண்ணுறேன். போன வாரம் நாங்கள் வெறும் ஒர்ஷிப் நாள் நடத்தினோம் பெங்களூரில் எங்கள் ஃப்ரெண்டு சர்ச்சில். இதுதான் உங்கள் சர்ச்சில் தான் கல்யாணம் ஆகி முதல் பிரசங்கமே பண்ணுறேன். நாங்கள் யோசித்தோம், நாங்கள் முடிவு பண்ணோம், நாங்கள் எப்படி கழுகு போல காத்திருந்து தேவனுக்காக ஒரு நாள் செட்டைகளை அடித்து பறக்குதோ, அதே போல் எங்களுடைய வாழ்க்கையில் நடந்த அதே காரியத்தை தேவனுக்காக நம்ம அவருடைய நாமம் மகிமைப்படணும் அப்படின்ற ஒரு காரியத்துக்காக நாங்கள் இந்த காரியத்தை தேவன் எனக்கு ஷேர் பண்ண உதவி செய்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரெண்டாவது ஸ்லைட். காத்திருக்கிறவர்களுக்கு தேவன் தரும் வாக்கு தத்தங்கள். நான் வெறும் தமிழில் என்னுடைய இதுலேயும் நான் இங்கிலீஷில் தான் இருக்கேன். இங்கே பாஸ்ட் உங்களுக்காக தமிழில் போட்டிருக்காரு, அதனால் நான் அதை பார்த்து உங்களுக்கு சொல்கிறேன். நான் ப்ரிப்பேர் பண்ணும்போது இங்கிலீஷ்லேயே ப்ரிப்பேர் பண்ணி பழக்கமாயிடுச்சு, அதனால் என்னை மன்னித்துக்கொள்ளுங்க. ஸோ காத்திருக்கிறவர்களுக்கு தேவன் தரும் வாக்கு தத்தங்கள். தேவன் ஒரு சில நேரத்தில் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் ஒருவேளை நான் சில விஷயம், சில பசங்கள்லாம் நான் கேட்டிருக்கேன், சின்ன வயசில் பிபிஎஸ் டைமில் தேவன் அவங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள், நிறைய பாஸ்டரோட டெஸ்டிமனிலாம் கேட்டிருக்கேன். சின்ன வயசுல அவங்களுடைய பிபிஎஸ் படிக்கும்போது, ஒருவேளை அவங்க சின்ன வயசுல 10th 12th அதுக்கு முன்னாடி கொடுத்த வாக்குத்தத்தங்கள்லாம் எப்போ நிறைவேறுக்குன்னா, அவங்க 40 வயசு 50 வயசு ஆனப்போ நிறைவேறுக்கான். அப்போ ஞாபகம் வந்திருக்கு, ஆண்டவர் எப்பயோ கொடுத்த வாக்குத்தத்தங்கள்னா இருக்கு, இப்போ எத்தனையோ வருஷங்கள், கிட்டத்தட்ட 20-30 வருஷங்கள் தாண்டி நிறைவேறுக்கு. ஆனா காத்திருக்கிறவர்களுக்கு தேவன் தரும் வாக்குத்தத்தங்கள். சில நேரத்தில் ஆண்டவர் நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் தருகிற வாக்குத்தத்தங்கள் சில நேரத்தில் எல்லாமே சரியாக உடனே நடந்துறதில்ல. தேவன் அதுக்காக ஒரு நேரத்தை வைத்திருக்கிறார், அதுக்காக ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். அந்த காலத்தில் நமக்கான வாக்குத்தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில் என்னதான் பண்ணது, நிறைவேறுகுதான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காத்திருக்கிறவர்களுக்கு தேவன் தரும் வாக்குத்தத்தங்கள் என்ன அப்படின்னு பார்ப்போமா? ரினியூவ்டு ஸ்ட்ரென்த். 2 கொரிந்தியர் 12:9 வாசிங்க. 2 கொரிந்தியர் 12:9 9ஆம் வசனம், 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். காத்திருக்கும் பொழுது ஒருவேளை நம்ம சோர்வாகலாம். காத்திருக்கும் பொழுது நம்ம சோர்வு வந்துடும். அதே மாதிரி மன தளர்ந்து போயிடுவோம். இதுக்கு மேலே எனக்கு வாழ்க்கை இல்லை, நான் நினச்ச மாதிரியும் அந்த பொண்ணு சொன்ன பார்த்தீங்களா, 15 வயசுல கண்ணு தெரியாமல் போயிடுச்சு. ஒருவேளை அவங்க நினச்சிருக்கலாம், இதுக்கு மேலே எனக்கு வாழ்க்கையே இல்லை, இதுக்கு மேலே அவ்வளோதான், எனக்கு கண்ணு போச்சு, என் வாழ்க்கையே போச்சு, நான் என் வாழ்க்கை முடித்து கொள்ள போகிறேன் அப்படின்னு நினச்சிருக்கலாம். இல்லை, ஆனால் தேவன் என்ன பண்றாரா, நம்ம காத்திருக்கும் பொழுது என்ன பண்றாரா, அவர் நம்முடைய பலவீனத்துல அவருடைய பலன் நம்முடைய வாழ்க்கையில பூர்ணமாய் விளங்கும். அல்லேலூயா. ஒருவேளை நம்ம காத்திருக்கும் பொழுது சோர்வடையும் பொழுது அவர் நம்முடைய பலனை பூர்ணமாய் விளங்க அவருடைய பலனை தருகிறார். அல்லேலூயா,
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு காரியத்தை நான் இன்னைக்கு காலையில் கூட நாங்கள் 2 பேரும் ஷேர் பண்ணிட்டு இருந்தோம். என்னன்னா, காத்திருக்கிறது அல்லது ரினியூவ்டு ஸ்ட்ரென்த், அதாவது இந்த ரினியூவ்டு ஸ்ட்ரென்த் அப்படின்னா பலவீனத்தில் பலன் பூர்ணமாய் விளங்கும் அப்படின்ற காரியத்தை, இந்த ரினியூவ்டு ஸ்ட்ரென்த்துக்கு இன்னொரு அர்த்தத்தை பார்த்தோம். எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னா நம்ம வந்து சுகவீனமா அல்லது நம்ம வந்து பலவீனமா இருக்கும் பொழுது அந்த இடத்துல என்ன நடக்குது? ரினியூவ்டு ஸ்ட்ரென்த் அப்படின்னா அதுக்கு இன்னொரு அர்த்தம் என்னன்னா எக்ஸ்சேஞ்சா. நம்ம சுகவீனமா இருக்கும் பொழுது ஆண்டவர் அவருடைய சுகத்தை என்ன பண்றாரா? நம்மளுக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறார். நம்ம பலவீனமா இருக்கும் பொழுது அவருடைய பலனை நமக்கு என்ன பண்றாரா? எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறார். நம்முடைய சுகவீனத்தை அவர் எடுத்துட்டு அவருடைய சுகத்தை நமக்கு கொடுக்கிறார். நம்ம பலவீனமா இருக்கும் பொழுது நம்மளுடைய பலவீனத்தை அவர் எடுத்துக்கொண்டு அவருடைய பலனை நமக்கு கொடுக்கிறார். அதனாலதான் இந்த வசனத்தை வாசித்தோம். நம்முடைய பலவீனத்தில் அவருடைய பலன் என்னவா இருக்கும்? பூரணமாய் விளங்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை நினைக்கலாம், நம்ம காத்திருக்கும் பொழுது, நம்ம சோர்வடையும் பொழுது, நமக்கு தேற்றுவதற்கு யாரும் இல்லை, நம்ம காத்திருக்கிற நேரத்தில் அடுத்த காரியம் நடக்கலை, நம்ம மன உடைஞ்சு இருக்கிற நேரத்தில் நமக்கு அடுத்த காரியம் நடக்கலை, எதுவுமே வாய்க்கலை, வர வேண்டிய பணம் வரலை, இல்லைன்னா கிடைக்க வேண்டிய வேலை கிடைக்கல, குழந்தை இல்லை, இல்லைன்னா என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய குடும்பத்தில் இந்த மாதிரி ஒரு ஆசீர்வாதம் இல்லை, எல்லாமே தடையாக இருக்குது அப்படின்ற போது தேவன் என்ன பண்ணுறாரா? நம்முடைய பலவீனத்தில் அவருடைய பலன் பூரணமாக விளங்கும். 2வது, மவுண்ட் அப் வித் விங்ஸ் லைக் ஈகிள். அவர் காத்திருக்கிறவருக்கு தேவன் தரும் வாக்குத்தத்தங்கள் என்ன? நம்ம காத்திருக்கும் பொழுது அவர் முதலாவது காரியம் என்ன பண்றாரா? ரினியூவ்டு ஸ்ட்ரென்த், அதாவது எக்ஸ்சேஞ்ச் பண்றாரா. அதாவது அடுத்தது மவுண்ட் அப் வித் விங்ஸ் லைக் ஈகிள். சங்கீதம் 103:5 வாசிங்க. நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல ஆகிறது. கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல ஆகிறது. 2 வாரங்களுக்கு முன்பாக உங்கள் பாஸ்டம்மா பேசியிருப்பாங்க கழுகை பற்றி. நான் மறுபடியும் கழுகை பற்றி நான் பேச தேவையில்ல. கழுகு என்ன பண்ணுதா? வயதான காலத்தில் அது ஒரு காலகட்டத்தில் எல்லாத்தையும் ஃபெதர்ஸ் எல்லாம் விட்டு மொட்டை பறவையாக போயிட்டு உக்காந்துருமா. எத்தனையோ மாதங்கள், எத்தனையோ வருடங்கள் அது காத்து கொண்டு இருக்குமா. அதுக்கு புது ரெக்க முளைச்சு அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு பறந்ததை விட பல மடங்கு உயரத்தில் 2வது பறக்குமா. என்ன பண்ணுமா? ஃபஸ்ட்டு பறந்ததை விட பல மடங்கு உயர பறக்குமா. ஏன்னா அது காத்திருக்கிற காலத்தில் தேவன் கழுகு போல நம்ம கழுகுக்கு எப்படி புது பலன் கிடைக்குதோ அதே போல் நம்ம காத்திருக்கும் பொழுது அவர் நமக்கு தர 2வது வாக்குத்தத்தம் என்னன்னா, அவர் நமக்கு புது பலனை தருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 3வது காரியம், ரன் அண்ட் நாட் காட் weary. அந்த ஸ்லைட் 2வது எபிரேயர் 12:1 வாசிங்க. ரன் அண்ட் நாட் grow weary. ஆகையால் மேகம் போன்ற திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தை தள்ளிவிட்டு விசுவாசத்தை முடிக்கிறவருமா இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியாயத்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடே ஓடக்கடவும். நம்ம சில நேரத்தில் தேவன் என்னதான் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறாருன்னா பொறுமையா ஓட எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில நமக்கு தேவன் வைத்திருக்கிற அந்த ஒரு ஓட்டத்துல, அந்த ஒரு ட்ராக்ல நம்ம என்ன பண்ணணுமா? பொறுமையா ஓடணும். விசுவாசத்தை பிடிச்சு கொண்டு பொறுமையா ஓடணும். காத்திருக்கிறவர்களுக்கு தேவன் தரும் வாக்குத்தத்தங்கள் 3 காரியங்கள் சொன்னேன். 4வது காரியம், வாக் அண்ட் நாட் ஃபெயிண்ட். கலாத்தியர் 6:9 வாசிங்க. தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். நம்முடைய டெய்லி லைஃப், ஒவ்வொரு நாளும் நம்ம வாக் பண்ணும்போது எவ்ரிடே லைஃப்ல நம்ம என்ன பண்ணக்கூடாது? தளர்ந்து போகக்கூடாது. என்ன பண்ணக்கூடாது? தளர்ந்து போகக்கூடாது. சொல்லுங்களேன், நம்ம என்ன பண்ணக்கூடாது? தளர்ந்து போக கூடாது. ஏன்னா
God provides sustaining grace. நம்ம ஒவ்வொரு நாளும் கடந்து செல்ல, ஒவ்வொரு நாளும் தாண்டி செல்ல, ஒவ்வொரு நாளும் நம்ம சோர்ந்து போகாமல், ஒவ்வொரு நாளும் நம்ம தொய்ந்து போகாமல், நம்முடைய வாழ்க்கையில் இதுக்கு மேலே நமக்கு வாழ்க்கை இல்லை, இதுக்கு மேலே நமக்கு எந்த காரியமும் நடக்காது அப்படின்ற ஒரு நிலைமை ஏற்படாமல் தேவன் என்ன பண்ணுறாரா நம்மளை அவருடைய கிருபையை கொடுத்து காத்துக்கொள்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ காத்திருக்கிறவர்களுக்கு தேவன் தரும் 4 வாக்குத்தத்தங்கள் என்ன? renewed strength, mount up with wings like eagle, run and not grow weary, walk and not faint. Amen. Hallelujah. இன்னொரு கடைசியாக ஒரு காரியங்களை பார்ப்போம். the waiting season as a purpose. காத்திருக்கிற காலத்துக்கு ஒரு நிச்சயமாக ஒரு நோக்கம் உண்டு. காத்திருப்பது தேவனுடைய திட்டத்தில் ஒரு நோக்கம் உடையது. நம்ம காத்திருக்கிறோம், ஆனால் அது சில நேரத்தில் நம்ம வீணாக காத்திருக்கிறோம் அப்படின்ற ஒரு நினைப்பு நமக்கு வராமல் நம்ம என்ன காரியத்தை நம்ம நினைவு கொள்ளணும்னா, நம்ம காத்திருக்கிறோம் தேவனுடைய திட்டம் நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுது. அல்லேலூயா. எதுக்கு காத்திருக்கிறோம்? தேவனுடைய திட்டம் நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுவதற்காக. எதற்காக காத்திருக்கிறோம்? சில காரியங்களை தேவனுடைய திட்டம் நம்முடைய வாழ்க்கையில் செயல்படணும். என்னுடைய திட்டம் செயல்படணும்னா, என்னுடைய ஆசை நிறைவேறனா உடனே நம்ம செஞ்சிடலாம். ஆனால் தேவனுடைய திட்டம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறணும், அதுக்கு என்னதான் பண்ணி ஆகணும்? காத்திருக்கதா செய்யணும். அல்லேலூயா, அல்லேலூயா. முதலாவது காரியம், எதற்காக நம்ம காத்திருக்கணும்? நம்முடைய வாழ்க்கையில் ஒருவேளை அது சரீர சுகமாக இருக்கலாம், உங்களுடைய வாழ்க்கையில் அது ஒரு ஸ்பிரிச்சுவல் ஹீலிங்காக இருக்கலாம், உங்களுடைய வாழ்க்கையில் எமோஷனல் ஹீலிங்காக இருக்கலாம். எல்லா காரியத்திலையும் 4 ஆஸ்பெக்ட், எல்லா சைட்ல இருந்தும் நமக்கு ஒரு சுகத்தை தேவன் தருவதற்காக நம்ம காத்திருக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில் ஒருவேளை உங்களுடைய உடலில் ஒரு பலவீனம் இருக்கலாம், ஒரு சுகவீனம் இருக்கலாம், ஒரு ஏதோ ஒரு வியாதி இருக்கலாம், உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய விசுவாச ஓட்டத்தில் ஒரு குறைவு இருக்கலாம். எல்லா குறைவுகளுக்கும் தேவன் ஒரு பூரண சுகத்தை தருவதற்காக நம்ம என்ன பண்ணணும்? காத்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. 2வது காரியம், வெயிட்டிங் ஃபார் அ பிரேக் த்ரூ. நம்முடைய வாழ்க்கையில தேவன் ஒரு காரியத்தை நிறைவேற்றுவதற்காக, காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில சரியான நேரத்தில் தேவன் செய்வதற்காக நம்ம காத்திருக்க வேண்டும். என்ன பண்ணணும்? சரியான நேரத்தில் அவர் ஒரு பிரேக் த்ரூ நம்முடைய வாழ்க்கையில சரி நடக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? கண்டிப்பா காத்திருக்கணும். ஆமென். நம்ம நினைச்ச காரியம், நம்ம ஆசைப்பட்ட காரியம் நடந்துரும். ஆனா தேவன் நம்முடைய வாழ்க்கையில ஒரு பிரேக் த்ரூ கொடுக்கணும்னா நம்ம என்ன பண்ணி ஆகணும்? காத்திருக்கணும். ஆமென். 3வது காரியம், வெயிட்டிங் ஃபார் ரிலேஷன்ஷிப் டு பி ரெஸ்டோர்ட். நம்முடைய வாழ்க்கையில் அநேக காரியங்களில் ஒருவேளை கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற ரிலேஷன்ஷிப், ஆனால் குடும்பத்தில் பெற்றோர் பிள்ளைகளோடு இருக்கிற ரிலேஷன்ஷிப், பிள்ளைகள் அவர்களுடைய சிப்ளிங்ஸோடு இருக்கிற ரிலேஷன்ஷிப், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கிற ரிலேஷன்ஷிப், உங்களுடைய குறிப்பாக உங்களுடைய போதகர் கூட, பாஸ்டர்ஸ் கூட இருக்கிற ரிலேஷன்ஷிப், உங்களுடைய உங்களுடைய சபையில் ஒவ்வொரு விசுவாசிகளுக்குள்ளே இருக்கிற ரிலேஷன்ஷிப், எல்லாவற்றையும் நம்ம என்ன பண்ணணும்? ஆண்டவர் மாற்றணும், ஆண்டவர் ஒரு சுகத்தை தரணும், ஒரு பிரேக் த்ரூ தரணும். அப்படின்றதுக்காக நம்ம என்ன பண்ணணும்? காத்திருக்க வேண்டும். எதற்காகலாம் காத்திருக்கணும் அப்படின்றத தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் வெயிட்டிங் ஃபார் டைரக்ஷன். கடைசியாக வெயிட்டிங் ஃபார் டைரக்ஷன். நம்முடைய வாழ்க்கையில சரியான ஒரு பாதையை தேவன் காண்பிக்க வர என்ன பண்ணணும்? காத்திருக்க வேண்டும். சரியான ஒரு நடத்திப்பு நமக்கு கிடைக்க வர நம்ம என்ன பண்ணணும்? காத்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜேம்ஸ் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிங்க. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிங்க பாப்போம். பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவது. நம்முடைய வாழ்க்கையில பொறுமை எவ்வளோ அவசியம், நம்முடைய வாழ்க்கையில காத்திருப்பது எவ்வளோ அவசியம் அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையில ஒரு காரியம், ஒரு கிரியை பூரணமா நிறைவேறின வரைக்கும் நம்முடைய பொறுமை இருக்க வேண்டியதா இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில தேவன் நம்முடைய வாழ்க்கையில எந்த ஒரு அளவுக்கு பேஷன்ஸை, எந்த ஒரு அளவுக்கு வெயிட்டிங்கை எதிர்பார்க்கிறார்னா, அவருடைய கிரியை நம்முடைய வாழ்க்கையில பூரணமா நிறைவேறுகிற அந்த ஒரு கடைசி ஒரு லிமிட் வரைக்கும் நம்ம காத்திருக்க வேண்டியதா இருக்கிறது. அந்த ஒரு காத்திருப்பதா தேவன் நம்முடைய வாழ்க்கையில எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
நம்ம எப்படி காத்திருக்கணுன்றதை சொல்லி நான் முடிக்கிறேன். நம்ம காத்திருக்கிற ஒரு காரியம் ரொம்ப ஒரு கடினமான காரியம், ரொம்ப ஒரு மோசமான ஒரு காரியம், ரொம்ப ஒரு அது யாருக்கும் நடக்கக்கூடாது அப்படின்னு நினைக்காம எப்படி காத்திருக்கலாம். காத்திருக்கிறதுலையும் தேவன் சில நன்மைகளை வைத்திருக்கிறார். எப்படி காத்திருக்கிறான்? வெயிட் ப்ரேயர்ஃபுல்லி, நம்ம ஜெபத்தோடு காத்திருக்கலாம். அதுக்கப்புறம் அவரை ஆராதித்து அவரை துதித்து கொண்டே காத்திருக்கலாம். அதுக்கப்புறம் விசுவாசத்தோட வெயிட் ஃபெய்த்ஃபுல்லி, அவரை விசுவாசிச்சு ஏதோ ஒரு காரியத்துக்காக நம்ம காத்திருக்கும் பொழுது கண்டிப்பா இந்த காரியம் நம்முடைய வாழ்க்கையில தேவன் நடத்தியே தீருவார். சரியான நேரத்துல, என்னுடைய நேரத்துல அவர் என்ன பண்ணுவாரு? அவர் எனக்கு நியமித்திருக்கிற நேரத்துல அவர் என்ன பண்ணுவாரு? நடத்தியே தீருவார்ன்ற ஒரு விசுவாசத்தோடு நம்ம காத்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும் இப்போ என்னுடைய வாழ்க்கையில எல்லா காரியத்துக்காகவும் நான் அவரை நோக்கி காத்திருப்பேன்? சொல்றவர்களாம் சத்தமா கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம காத்திருக்கும் பொழுது அவர் நம்முடைய கேரக்டரை மாத்துறாரு. அவர் நம்முடைய நேரத்தை அலைன் பண்றாரு. அதுக்கப்புறம் அவர் நம்முடைய விசுவாசத்தை ஸ்ட்ராங் பண்றாரு. அதுக்கப்புறம் நம்ம காத்திருக்கும் பொழுது அவர் நமக்கு ரினியூவ்டு ஸ்ட்ரென்த்தை கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் நம்ம கழுகுக்கு போல உயர எலும்பு, முதல்ல பறந்ததை விட அதுக்கும் மேல நம்முடைய வாழ்க்கை மாறுவதற்காக நம்ம காத்திருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம ஓடி சோர்ந்து போகாம இருக்க நம்ம காத்திருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம பொறுமையோடு அவருடைய திட்டத்துல நடக்கிறதுக்காக நம்ம காத்திருக்கணும். எப்படியெல்லாம் காத்திருக்கணும்னா வெயிட் ப்ரேயர்ஃபுல்லி, வெயிட் வர்ஷிப்ஃபுல்லி, வெயிட் ஃபெய்த்ஃபுல்லி. அல்லேலூயா. நம்ம எல்லாரும் சேர்ந்து கண்களை மூடி ஜெபிக்கலாம். நம்ம எல்லாரும் சேர்ந்து, ஒருவேளை நீங்க உங்களுடைய வாழ்க்கையில சில காரியத்துக்காக காத்திருக்கலாம். நீங்க பர்சனலா நீங்க எதற்காக காத்திருக்கிறீங்க, எதற்காகலாம் ஜெபித்து கொண்டிருக்கிறீங்க, எந்தெந்த காரியெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில, எந்தெந்த காரியத்துக்கெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பிரேக் த்ரூ வேணும், எந்தெந்த காரியத்தெல்லாம் ஒரு ரெஸ்டோரேஷன் வேணும், எந்தெந்த காரியத்தெல்லாம் உங்களுக்கு ஒரு டைரக்ஷன் வேணும் அப்படின்றதுக்காக நீங்க பேஷண்டா வெயிட் பண்றீங்க. எல்லாரும் எத்தனை பேர் சொல்ல முடியும் இந்த நேரத்துல? எத்தனை பேர் எல்லாரும் கண்களை மூடி, எங்கேயும் அங்கேயும் பார்க்க வேண்டாம், எல்லாரும் கண்களை மூடி நீங்க காத்திருக்கிற அந்த ஒரு காரியத்துக்காக நினைத்து, நீங்க காத்திருக்கிற அந்த ஒரு காரியத்துக்காக, ஒருவேளை சில நேரத்துல நம்ம காத்திருக்காம போகும்போது சில நேரத்துல நம்முடைய சுயத்துல இருந்து சில காரியத்தை அவசரப்பட்டு நம்ம எடுத்ததுனால நம்ம சந்தித்த விளைவுகள் நினைத்து பாருங்க. இன்னும் நம்முடைய வாழ்க்கையில நடக்க வேண்டிய காரியங்கள், நம்முடைய தேவனுடைய திட்டங்கள், நம்முடைய வாழ்க்கையில நடக்க வேண்டிய அநேக காரியங்கள்ல இந்த கால வேளையில எல்லாரும் வாய்களை திறந்து நம்ம சொல்ல போறோம், ஏசப்பா உமக்காக காத்திருக்கிறேன். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில நீர் உம்முடைய திட்டங்களை, என்னுடைய வாழ்க்கையில நீர் வைத்திருக்கிற திட்டங்கள் சரியான நேரத்துல என்னுடைய வாழ்க்கையில நடக்கணும். நீர் என்னுடைய வாழ்க்கையில நீர் வைத்திருக்கிற திட்டங்கள் சரியான நேரத்துல என்னுடைய வாழ்க்கையில நடக்கணும். என்னுடைய வாழ்க்கையில நான் நினைச்சிருக்கிற எல்லா காரியங்களும் நடக்காம இருக்கலாம், ஆனா உம்முடைய திட்டங்கள் என்னுடைய வாழ்க்கையில கண்டிப்பா நடந்தே தீரணும். எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் வாய்களை திறந்து இந்த காலவெளியில எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆண்டவரே, நான் உமக்காக காத்திருக்கிறேன், நான் உமக்காக காத்திருப்பேன், எல்லா காரியத்திலும் உமக்காக பொறுமையோடு காத்திருப்பேன். நீர் என்னுடைய வாழ்க்கையில கிரியை செய்யும் வர, நீர் என்னுடைய வாழ்க்கையில ஒரு பிரேக் த்ரூ கொடுக்கிற வர, நீர் என்னுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய கிரியை செய்கிற வர, எல்லா காரியத்தையும் நீர் வந்து எல்லாவற்றையும் மாற்றி அமைக்கிறவர நான் காத்திருப்பேன்னு சொல்ல முடியுமா? எல்லாரும் வாய்களை திறந்து